Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBSE 10th செகண்ட் அட்டெம்ப்ட் ஸ்ட்ராட்டஜி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா சாப்டர்ஸுமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார் யாரெல்லாம் குறிப்பாக செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ ஸோ நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், நீங்கள் வந்துட்டு செகண்ட் அட்டெம்ப்ட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நிறைய பேருக்கு வந்துட்டு மேக்ஸில் மட்டும் கம்மியாயிடுச்சு சார், சயின்ஸில் மட்டும் கம்மியாயிடுச்சு, மேக்ஸும் சயின்ஸும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு சார் அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸுமே பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு செகண்ட் அட்டெம்ப்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் சார், எப்படி பண்ணுறதுனே தெரில, எனக்கு வந்து ஒரே மார்க் வந்துருமா அப்படின்ட்டு ரொம்ப நிறைய பேர் பயந்துட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் சேஞ்ச் ஆகுமா என்னன்னு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தியரி வைஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து தியரி எல்லாம் தெரியும், நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்க. கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரெசன்டேஷனை மாற்றணும். அது ரெண்டும் நீங்கள் மாற்றினீங்கனாலே போதும், உங்களோட மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத், செகண்ட் அட்டெம்ப்ட் இஸ் நாட் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். அதாவது நீங்கள் வந்து புதுசாக ஒன்றும் ஆரம்பிக்க போல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க, மேபி நடுவில் கொஞ்சம் லீவுனால மறந்துருக்கலாம். திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் என்ன கொடுமைனா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க 11th ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு சில ஸ்கூல்லாம் வந்துட்டு பசங்க வெளியே போயிட போகிறாங்க, வேற எங்கே சேர்ந்துட போகிறாங்கன்ட்டு. ஸோ நீங்களுமே கொஞ்ச நாள் இப்போ பாஸ் பண்ணிவிட்டு மேபி உங்களுக்கு மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை சார், நான் ஆல்ரெடி JEE மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் 2028 அஸ்பைரன்ஸ் சார், எனக்கு எப்படியாச்சும் மார்க் எடுக்கணும், நான் ரேங்க் எடுக்கணும், நான் அதில் வெறி கொண்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் சீரியஸ் அஸ்பைரன்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் வர வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மார்க் ஷீட்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th 12th தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் லைஃப் லாங் ஃபுல்லாக இந்த மார்க்கோட வேல்யூ உங்களுக்கு இருக்கும். ஓரளவு நல்ல மார்க் எடுத்துட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை சார், கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுங்க. ஏற்கனவே கண்டினியூ பண்ணிட்டாங்க, 11th 12th எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சார், JEE மெயின்ஸ் கோச்சிங் போகிறேன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன் பிட்வீன் ஒரு 1 வீக் பிரேக் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் தெளிவாக யோசிச்சு பண்ணணும். ஓகே, ஏன்னா இட்ஸ் அப் டு யுவர் கால். இதுக்கப்புறம் வந்துட்டு 10th மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், சொசைட்டி காட்டலாமா, இல்லைனா சொசைட்டிலாம் எனக்கு முக்கியம் இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு IIT தான் முக்கியம், NIT தான் முக்கியம், IIT NITக்குள்ளார போயிட்டேன்னா 10th மார்க்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டெசிஷனை எடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை சார், 10th மார்க் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10th நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஓகே, உங்களோட மைண்ட் செட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான டெசிஷன் எடுங்க. எப்பொழுதுமே இன்னொருத்தவங்க சொல்றதை வச்சும் நீங்க வந்து எடுக்க வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொல்றது, மற்றவங்க சொல்றது எல்லாமே நீங்க வந்துட்டு ஒரு கன்சிடரேஷன் தான் பண்ணணுமே தவிர டெசிஷன் நீங்க மட்டும் தான் எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இட் இஸ் ஏ கண்டினியூசேஷன் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, திரும்ப ஒரு 1 month எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட போறீங்க, ரிவைஸ் பண்ண போறீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சேம் சிலபஸ், சேம் எக்ஸாம் பேட்டர்ன், சேம் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி, மேபி ஏதாச்சும் மாறலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் அவங்க வந்து டிஃபிகல்ட்டி லெவலை கம்மி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம், பட் ஆனால் என்னன்னு தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கீ பாயிண்ட், மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஒன்லி இஃப் ஸ்ட்ராட்டஜி சேஞ்சஸ். உங்களுக்கு மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்த மெத்தடில் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மெத்தடில் படிச்சிங்கன்னா மார்க்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இஃப் யூ ஸ்டடி த சேம் வே அகைன் சேம் ரிசல்ட் தான் வரும். அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் எக்ஸாம் டஸ் நாட் சேஞ்ச் யுவர் மார்க்ஸ், யுவர் ப்ரிப்பரேஷன் டஸ். அதாச்சும் செகண்ட் எக்ஸாம்னாலே மார்க் இம்ப்ரூவ் ஆகிடுமா, சேஞ்ச் ஆகிடுமானா டவுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் உங்களோட ப்ரிப்பரேஷன், உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்கள் போடுற ஸ்மார்ட் ஒர்க், அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகே, என்னதான் டிஃபிகல்ட்டாக கேட்டால் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த NCERT புக்கில் இருந்தால் வரப்போகுது. ஸோ NCERT தான் இப்போ வந்து உங்களுக்கு பைபிள், குரான், பகவத்கீதா அந்த மாதிரி. ஸோ NCERT-யை நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் கொஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் அதில் இல்லாதது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டிருந்தாங்க, இருக்கிறதே கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்சுலாம் கேட்டிருந்தாங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் நீங்கள் NCERT-யை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே
மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வாங்க நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆனாங்க மேக்ஸுக்கு அடுத்து சயின்ஸ். கான்செப்ட்ஸ் நாட் கிளியர், எஸ்பெஷலி ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் லைட்டே அவ்வளோ பெரிய சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் வந்துட்டு நிறைய கான்செப்ட் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ மிரர் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மாற்றி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் டோட்டலாக ராங் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய நியூமரிக்கல் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள், எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கீவேர்ட்ஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கொஷனுக்குமே கரெக்டான ஆன்சர் அந்த ஒரு வார்த்தை இருக்கும். அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் நிறைய கதை எழுதுனீங்கனாலும் அப்படியே அடிச்சுட்டு 0 போட்டுருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சயின்ஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா, எனக்கு சயின்ஸ் ரொம்ப டீப்பாக தெரியாது, ஓரளவு கொஞ்சம் படித்து பார்த்துருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரைட்டிங் தியரி ஆன்சர்ஸ் போர்லி. ஸோ தியரி ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதுகிறப்ப உங்களோட ப்ரெசன்டேஷன் பெஸ்ட்டாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். புல்லட்டின் பாயிண்ட்ஸில் எழுத முடிஞ்சால் அப்படி எழுதுங்க. பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்கள். அந்த முக்கியமான கீவேர்ட்ஸ் சொன்னல அதெல்லாம் ஹைலைட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சரில் கொஞ்சம் டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி ஹைலைட்லாம் பண்ணாதீங்க. நீங்களே உங்களோட தவறை வந்துட்டு இந்தாங்க பார்த்துக்கோங்க நான் தப்பாக எழுதியிருக்கேன் அப்படிலாம் நீங்கள் காமிச்சிடக்கூடாது. ஒன்ஸ் ஒரு கொஸ்டின் நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா மற்ற எந்த கொஸ்டினுக்குமே அவங்களுக்கு மார்க் சும்மாவாச்சும் ஒரு 1/2 மார்க் குறைச்சி விடுவோம், 1 மார்க் குறைச்சி விடுவோம், அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துருவாங்க. ஸோ இது எல்லாமே எவாலுவேட்டர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த எவாலுவேட்டர்ஸ் அவங்களோட மைண்ட் செட் அந்த டைமில் எப்படி இருக்குன்ட்டு நமக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது வந்துட்டு 100% ரியல் மார்க் ஆனாலும் கிடையாது தான். அவங்க வந்துட்டு ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டாக இருந்தாங்கன்னா ஓரளவு 1 மார்க் 2 மார்க் போட்டுருவாங்க. அதாச்சும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஆனால் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எவாலுவேட்டர்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து மார்க்ஸும் மாறும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எளிமையாக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மார்க்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் ஆசையாக கொஞ்சம் ஹாப்பியாக போட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆர்டர்லேயே போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்டரை வந்து மாற்றாதீங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அந்த ஆர்டர்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் செக்ஷன் இல்லை சார் நான் எனக்கு வந்து டீட்டெயில் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், செக்ஷன் ஏவை லாஸ்ட்டில் எழுதுறேன், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு அவங்க போஸ்டிங் சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். அந்த ப்ராசஸ் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவாங்க, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கூட உங்களுக்கு மார்க் கம்மியாகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ டயக்ராம்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டயக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயக்ராம்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக பயாலஜியில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ்லேயும் இருக்கும், நிறைய லென்ஸ் மிரர்லாம் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹியூமன் ஐ சாப்டர்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி மேக்னிடியூட்லேயும் நிறைய இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த டயக்ராம்ஸ்லாம் வரப்போ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அந்த டயக்ராம் பார்த்தோன்னே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகே பையன் படிச்சிருக்கான் உடனே மார்க் அள்ளி போட்டுருவோன்ட்டு. ஸோ எதெல்லாம் ஹைலைட் ஆகுதோ அதெல்லாம் இப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் அந்த டயக்ராமை விட்டுட்டு தியரி என்னதான் கரெக்டாக எழுதிருந்தீங்கனாலும் மார்க் வருமானு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸே டெப்த்தாக நான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதர் சாப்டர்ஸ் வந்து நான் காமிச்சிடுறேன், அதர் சப்ஜெக்ட்ஸ் காமிச்சிடுறேன். மேக்ஸுக்கு வந்து நான் பொறுமையாக வரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ், எஸ்எஸ்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் லைன் இருக்குன்னா அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இயர்லாம் வந்து மறந்துடாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதெல்லாம் ஹைலைட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் தவறு வராமல் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், டக்கு டக்குன்னு மார்க் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது இல்லாமல் நீங்கள் பெரிய பெரிய பேராகிராஃப் எழுதினாலும் அவங்க வந்து யோசிப்பாங்க, யாரா அவன் இவ்வளோ பெருசாக எழுதி வச்சிருக்கான், ஆன்சரை விட்டு எல்லாமே எழுதி வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும். ஸோ எவாலுவேட்டர்ஸ்க்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எந்த அளவுக்கு எளிமையாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் நிறையா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லாம் இப்போவே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சோஷியல் லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சூஸ் பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் சூஸ் பண்ணுறீங்கனாலும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டிங் ப்ராக்டிஸ் மஸ்ட். மேக்ஸ் மாதிரியே தான் டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாங்குவேஜுக்கும் மார்க் போகும், எஸ்எஸ்டிக்கும் மார்க் போகும். எஸ்எஸ்டியில் குறிப்பாக மேப்பெல்லாம் வந்துட்டு அப்படியே தரவாக வச்சுக்கோங்க, ரொம்ப தரவாக வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது நீங்கள் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிடும். மார்க்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ அதனால் மேப்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மேப் கொஷின்ஸை இக்னோர் நீங்கள் பண்ணவே கூடாது. ஓகே, அதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாங்குவேஜுக்கு கிராமர் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு தடவையும் புதுசாக தான் கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த பேஸ் கான்செப்டை நல்லா ஸ்ட்ராங்காக
படித்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து புவர் ப்ரெசன்டேஷன்ஸ், நாட் அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின்ஸ் ப்ராப்பர்லி. அதாவது வந்துட்டு ஒரு சில டைமில் என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு ஜென்ரலாக கேட்குற மாதிரி, அதாச்சும் நிறையா பிஒய்க்கு சால்வ் பண்ணி அந்த கொஷின் ஸ்டார்ட் பண்ணனே ஓகே அந்த கொஷின் தான் நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டு ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஷனை கொஞ்சம் ஃபுல்லாக படித்தாதான் தெரியும் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சிருப்பான்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டேட்டுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க, கொஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ரொம்ப நேரம் பேச மாட்டேன், கொஞ்சம் நேரம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, லேக் ஆஃப் கான்செப்ட் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் திங். அதாவது வந்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா நானே பார்த்த கொஷின்ஸ் வந்து நேற்று தான் வந்துட்டு அனலைஸ் பண்ணேன். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஒரு ஷீட் மாதிரியே ரெடி பண்ணேன். ஸோ இதில் வந்துட்டு வரிசையாக 5 செட்டுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு சாப்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸில் 6 மார்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செட்டில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர் தான், அது வழக்கமாக இருக்கிறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 8 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரியில் 7 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க மை டியர். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸில் எப்பொழுதுமே கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு சில ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் 12 மார்க் கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்ஸில் 12 மார்க் கேட்டிருக்காங்க. அப்படியே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த தடவை கொஷின் பேப்பரும் பார்த்தேன். அதாவது வழக்கமாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மேக்ஸ் கொஷின் பேப்பருங்கிறது டைரக்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டியாகவே இருக்காது. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்சிருந்தாங்க. அதாச்சும் புக்கில் எல்லாமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். புக்கில் கவர் ஆகாத ஒரு சில கொஷின்ஸும் ஒரு சில கொஷின்ஸ் பேட்டர்னில் இருக்குது, சிலபஸில் இருக்குது, ஆனால் ட்விஸ்ட்டும் அடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா மாடல் கொஷின்ஸ் இந்த தடவை இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக போகணும். நீங்கள் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் சார், ஆனால் திரும்ப டஃப்பாக கேட்டுட்டாங்க, அது அவங்க மேலே தப்பு சார் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது உங்கள் மேலே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தவறு. நீங்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் அலர்ட்டாக திரும்ப கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டு இப்போ படிக்கணும். ஓகே, ஸோ எல்லா ஷிஃப்ட்டுமே நான் காமிக்கிறேன், வேணா வந்து இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து S3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸில் 12 மார்க் கேட்டிருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா கொஷின்ஸுமே நான் தரவாக செக் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டேட்டா கொடுத்துருக்கேன். அடுத்து செட் 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரியல் நம்பர்ஸ்லேருந்து 6 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோடனே ட்ரையாங்கிள்ஸ், கோஆர்டினேட் ஜாமெட்ரி, சர்க்கிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கஷ்டமானது நீங்கள் பார்க்க வேண்டாம். ஈஸியான சாப்டர்ஸ்லேருந்து ஆரம்பிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈஸியான சாப்டர்ஸை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ரியல் நம்பர்ஸ், பாலினாமியல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிவைஸ் பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. ஃபார்முலா ரிவிஷன் பண்ணுங்க, எல்லாமே ரிவைஸ் மாறி பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேற வழியே நமக்கு கிடையாது. ஸோ ஃபார்முலா ரிவிஷன் மஸ்ட். ஓகே, ஸோ ரியல் நம்பர்ஸ், பாலினாமியல்ஸ் இந்த மாதிரி ஈஸியான சாப்டர்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு NCERT ஃபுல்லாக படிங்க, எக்ஸாம்பிள்ஸ் படிங்க, எக்ஸாம்பிள்ஸ் படிங்க, எக்ஸசைஸ் படிங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின் சால்வ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா கொஷின் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு PYQs இருக்குது, அதாவது இப்போ வந்த PYQ அதையே கூட நீங்கள் மற்ற செட்டு எல்லா கொஷின் பேப்பரையும் எடுத்து சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இதுக்கப்புறம் சாப்டர் வைஸாக 2026 கேட்ட எல்லா கொஷின்ஸுமே நான் கேதர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் யாரும் பார்க்கலன்னா நானே டிமோட்டிவேட் ஆகிடுவேன். அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ அது மாதிரி ஈஸியான சாப்டர்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டிக்கு வாங்க. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு கொஞ்சம் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே டைம் நீங்கள் நான் ஃபஸ்ட்டே படிச்சுட்டேன்ட்டு அசால்ட்டாகவும் இருந்துடாதீங்க. ஃபஸ்ட் வீக்லேயே எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதான் செட் 5. ஸோ எல்லாமே நான் இங்கே வந்து ஆட் பண்ணிருக்கேன், வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்துட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டெப் 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனலைஸ் யுவர் மிஸ்டேக், டோன்ட் ஸ்டடி பிளைண்ட்லி. ஏற்கனவே நீங்கள் இப்படி தான் படிச்சிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கொஸ்டினுமே தெளிவாக பார்க்கணும். நீங்கள் வந்து தியரியை எப்படி அப்ளை பண்ணுறீங்க, கரெக்டாக அப்ளை பண்ணுறீங்களா, மாற்றி அப்ளை பண்ணுறீங்களா, ஐடென்டிட்டியை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களா, ஃபார்முலாஸை மிஸ் பண்ணுறீங்களா, எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் வருது, கால்குலேஷன் மிஸ்டேக் வருதா, ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கா, உங்களுக்கு வந்துட்டு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா, தியரி ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, இந்த மாதிரி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுற தருணம்
வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, விச் சாப்டர் டிட் ஐ லூஸ் மார்க்ஸ், எந்த சாப்டர் வந்து எனக்கு மறந்து போகுது, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். கான்செப்ட் எரர் ஆர் சில்லி மிஸ்டேக், டிட் ஐ லீவ் கொஷன்ஸ், இல்லைனா கொஷன் நம்பரை மாற்றி போடுறோன்னா எல்லா ப்ராக்டிஸுமே இப்போயே பண்ணிடுங்க. நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரைட் திஸ் டவுன், வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் நீங்கள் சொதப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 சாப்டர் ப்ரியாரிட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரால், குவாட்ராட்டிக், பாலினாமியல்ஸ், ட்ரிக்னாமெட்ரி, இதே மாதிரி ட்ரையாங்கிள், சர்க்கிள்ஸ் நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி ஹை சாப்டர் வெயிட்டேஜ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸி சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஹை வெயிட்டேஜ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு தரவாக பார்த்துடலாம். ஆனால் எந்த ஒரு சாப்டரையும் விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்லீஸ்ட் அதில் இருக்க ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸையாவது ரீட் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்சிஆர்டி இஸ் யுவர் பேக் போன். என்சிஆர்டியை தயவு செஞ்சு விட்டுட்டு மட்டும் நான் மற்றதை லேர்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணுறாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து கைடு வாங்கியிருக்கேன் சார், இந்த கைடு வந்து சூப்பரான கைடாக சார், இதை வாங்கினா 100க்கு 100 கன்ஃபார்மாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார், ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க சார். அந்த கைடு எதுவுமே ஃபஸ்ட்டு வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட மிகப்பெரிய ஆயுதம், உங்கள் கையில் இருக்க ஏற்கனவே இருக்க ஆயுதம் வந்துட்டு என்சிஆர்டியை விட்டுட்டு நீங்கள் மற்ற எதை லேர்ன் பண்ணாலுமே அது வேஸ்ட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்சிஆர்டியை தரவு பண்ணுங்கள், எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூடிங். ஓகே, அதை தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது சார், நான் நல்லா படிக்கிறேன் சார், எனக்கே மோட்டிவேஷனாக இருக்குது சார் அப்படின்னா பிஒய்க்யூ பேங்க், அதாச்சும் கொஷன் பேங்க் மாதிரி இருக்குது, அதுவும் பிஒய்க்யூஸ் பேஸ் பண்ணி இருக்குன்னா அதை நீங்கள் வாங்கி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு இந்த டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி மற்ற எந்த ஒரு கைடும் ரொம்ப நெசசரி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து சிபிஎஸ்சி டைரக்ட்லி ஆஸ்க் ஃப்ரம் என்சிஆர்டி பேட்டர்ன்லேருந்து தான் அவங்க வந்து கேட்பாங்க. ஓகே, டோன்ட் இக்னோர் பேசிக் கொஷன்ஸ்லாம் அசால்ட்டு சார், சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்ட்டு தயவு செஞ்சு அசால்ட்டாலாம் இருந்துடாதீங்க, மாட்டிப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த தடவை இவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, நான் ரியல் நம்பர்ஸில் பார்த்தேன். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.4 இது வந்துட்டு ரேஷ்னலா இரேஷ்னலா இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபார்முலா மாஸ்டரி, ஃபார்முலா டெய்லி ரிவைஸ் பண்ணியே ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கைப்பட எழுதுங்க, வேற யாராச்சும் தர நோட்ஸ் பிடிஎஃப் அதை தாண்டி நீங்கள் கையால் எழுதி டெய்லியும் செக் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ், முடியலனா 3 இயர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3 இயர்ஸ் நீங்கள் பார்த்தாலே 15 கொஷின் பேப்பர்ஸ் கிடைக்கும். அந்த 15 கொஷின் பேப்பர்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா அதை தாண்டியே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு அவுட் ஆஃப் 80க்கு 70 to 75 அசால்ட்டாக வாங்கிடலாம். அவங்க வந்து டஃப்பாகவே கொடுத்தாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் வாங்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியே சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ கொஷின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணணும். மார்க் டெஸ்ட் மாதிரி எழுதுங்க, எழுதிட்டு அனலைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணாமல் சார் நான் 15 கொஷின்ஸ் தானே சார் நான் எழுதுறேன் சார் அப்படின்ட்டு டெய்லியும் ஒரு கொஷின்ஸ் எழுதிட்டு சார் நான் மிஸ்டேக்ஸ்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியாது. உங்களுக்கு வந்து ஒரு செட்டு நீங்கள் கொஷின்ஸ் எழுதுறப்பவுமே உங்களுக்கு என்ன சார் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியலையே அப்படி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதனால் எப்பொழுதுமே ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அனலைஸ் பண்ணுங்கள், நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். எங்கே மார்க் விட்டேன், எந்த சாப்டர் எனக்கு மறக்குது, எதனால் மறக்குது, அப்போ வந்து நான் ஃபார்முலா இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ணணும், அதுக்கு என்ன மெத்தட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் காலையில் படித்தா மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகுதா, நைட்டு படித்தா ஸ்டோர் ஆகுதா, எல்லாமே அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மாற்றலைன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் விட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து மார்க் போயிடும். ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், நிறைய யோசிங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெவி வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்குலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஓகே, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் மேட்டர்ஸ் அலாட். இதுதான் நான் சொன்னேன், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தாலே அப்படியே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சில நேரத்தை எக்ஸாம்பிளாக அப்படியே பேராகிராஃப் மாதிரி எழுதிருப்பானுங்க, அந்த மாதிரிலாம் எழுதிடாதீங்க. அவங்க தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு மார்க்லாம் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து அப்படியே ஈஸியாக இருக்கணும், அப்படியே எடுத்து அவங்க மார்க் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ரெசன்டேஷன் கொடுங்க, ஃபைனல் ஆன்சர் எழுதுங்க. ஸ்டெப்ஸை ஸ்கிப் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஜெய் மெயின்ஸ் ஞாபகத்தில் இருந்துட்டேன் சார், அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணி எழுதிடுறேன்,
போர்டு எக்ஸாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சாரி, நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் நான் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஜெஇ மெயின்ஸ் அந்த ஒரு கான்செப்டில் வந்துட்டேன். சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா ஜெஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்களுமே இதுக்கப்புறம் ஜெஇ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜெஇ நீட்டுன்ட்டு அந்த ஆஸ்பிரன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக எழுதுவாங்க. அவங்க வந்துட்டு 12th போர்டு எக்ஸாம் ஆன்சர்ஸ்லாம் வந்துட்டு ஜெஇ மெயின்ஸ் ஞாபகத்துலேயே எழுதுவாங்க. நிறையாது டயக்ராம்லேயே கால்குலஸ் ப்ராப்ளம்லாம் பெரிய ப்ராப்ளம்லாம் ஈஸியாக முடிச்சிருவாங்க. அதெல்லாம் ஆனால் போர்டு எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு 1 மார்க்குக்கு பிரச்சனை இல்லை, பட் நார்மல் கொஷின்ஸ்க்கு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை தான். ஓகே, ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கிப்பிங் ரஃப் ஒர்க், ரைட்டிங் ஆன்சர்ஸ் வித்தவுட் ஸ்டெப்ஸ், நாட் செக்கிங் யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டெப் 10 ஸ்மார்ட் ரிவிஷன் பிளான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிளானை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே அதுவே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 சாப்டர் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மார்க் டெஸ்ட் அல்டர்னேட்டிவ் டேஸில், இன்னொரு டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை தரவாக செக் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபார்முலா ரிவிஷன் டெய்லியும் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓவராலாக உங்களுக்கு வந்து அது ரொம்ப கம்மியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ஃபார்முலா ரிவிஷன் டெய்லியும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வேறு சிபிஎஸ்சி 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் எனக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். Thank you, my dear students.